செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் அலுவல் மொழி தொடர்பான 2 நாள் மாநாடு மதுரையில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து தருமபுரி மாவட்ட அரசு மனநல மருத்துவர் திரு ஸ்ரீனி பிரகாஷ் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் அலுவல் மொழி தொடர்பான 2 நாள் மாநாடு மதுரையில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். வருங்கால வைப்பு நிதி அலுவலக தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு மதுரையில் இன்று துவங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. மத்திய அரசின் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் ஆண்டுதோறும் மற்றும் ஒவ்வொரு காலாண்டின் இடைவெளிகளுக்கும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு மண்டலங்களில் அலுவல் மொழி தொடர்பாக மாநாடு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டிற்கான வருங்கால வைப்பு நிதி அலுவலக தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் துவங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. கோவை மற்றும் மதுரை மண்டல வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்கள் இணைந்து நடத்திய இந்த மாநாட்டில் PF அலுவலக பணிகளில் இந்தி மொழியை அலுவல் மொழியாக்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. மேலும் இந்தி பயன்பாட்டை வெறும் சடங்காக கருதாமல் அதை நமது பணி கலாச்சாரத்தின் இயல்பான ஒரு அங்கமாக மாற்றுவதே தேவையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்தி எளிமையாகவும் சுலபமாகவும் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அலுவல் மொழியான இந்தியை ஊக்குவிப்பதிலும் திறம்பட நடைமுறைப்படுத்துவதிலும் அலுவல் மொழி அதிகாரிகள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மாநாட்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் தலைமை அலுவலக PF அலுவலக கூடுதல் கமிஷனர் கவிதா என் சார்ஜ், கோயம்புத்தூர் மண்டல கூடுதல் கமிஷனர் ஸ்வகதா ராய், தேசிய தலைமை அலுவலக மொழிபெயர்ப்பு பிரிவு இயக்குனர் வீணாராணி யாதவ், மதுரை மண்டல PF அலுவலக கமிஷனர் சிசுபாலன், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்திருந்த உதவி இயக்குநர்கள், இளநிலை மொழிபெயர்ப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களின் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து தருமபுரி மாவட்ட அரசு மனநல மருத்துவர் திரு ஸ்ரீனி பிரகாஷ் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. அவர் பேசுகையில், வணக்கம், நான் மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனி பிரகாஷ். போதைப் பொருள்னா என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னா, அதில் பீடி, சிகரெட்டு, பான்பராக், ஆல்கஹால், கஞ்சா, போதை காலன்கள், ஹெராயின், கொக்கைன், ஆம்ஃபிட்டமைன், மெத்தாம்ஃபிட்டமைன், அப்புறம் சில பேர் இந்த பெட்ரோல் அப்படின்றதையும் பெயிண்ட் தின்னர், நெயில் பாலிஷ், அப்புறம் ஃபெவிகால், ஒயிட்னர் இதெல்லாமே போதை பொருட்களாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதில் ஆல்கஹால் அண்டு ஸ்மோக்கிங் யூசேஜ் காமனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற போதைப் பொருட்கள் எல்லாமே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள். ஒரு நபர் எதுக்காக போதைப் பொருள் ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணுறாங்க இனிஷியலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷனல் ரீசன்ஸ்க்காக அவங்க அதுக்குள்ள ஒரு மால் அடாப்டிவ் பிஹேவியராக அதை எடுத்துக்கிறாங்க. இது பண்ணால் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு நபர் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு அதோட விளைவு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 hours இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன எழுச்சி நிலை, ஒரு அலர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் அட்டென்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அவங்க உணர்வாங்க. பட் அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்களுக்கு மறுபடியும் இயல்பாக அவங்க இருக்கக்கூடிய நிலைக்கு வருவாங்க. முன்னாடி அந்த 1 hour அந்த 2 hours இருந்த நிலை அவங்களுக்கு கொஞ்சம் ரிவார்டிங்காக இருக்கும். நம்ம மறுபடியும் அதை கன்சியூம் பண்ணி பார்ப்போம், எனக்கு அந்த ஒரு எழுச்சி நிலை எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ மறுபடியும் நான் அதை கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சிகரெட்ஸை ஸ்மோக் பண்ணுறதுக்கு அது ஒரு ரிவார்டிங் ஃபேக்டர், ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதை நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை அதை பொறுத்துக்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே போகும். எதனால் அப்படின்னா அந்த போதைப் பொருள் உண்டாக்கக்கூடிய பாதிப்புனால. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 மணி நேரம் இருந்த அந்த விளைவு அப்படின்றது நாளடைவில் 1 மணி நேரம், இல்லை அரை மணி நேரம், 20 நிமிஷம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ நாட்கள் அதை பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து அந்த நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நேரம் குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சிகரெட் அடிக்கிறாங்க, 10 நிமிஷம் அதோட விளைவு இருக்குது. 10 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுது
ஆகுது அப்படின்னா அதை நிறுத்தினதுக்கான விளைவுகள் வரும். உடம்புல அதோட அளவு குறையும் போது சாதாரண ஒரு நிலை வரும். அவங்களுக்கு மனப்பதட்டம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கிறது, கை கால் நடுக்கம் இருக்கிறது, எதுலயும் கவனம் செலுத்த முடியாம இருக்கிறது, காரணமே இல்லாம ஒரு எரிச்சல் தன்மை வர்றது, இதுலயுமே ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்கிறது, அதிகமா வேர்த்து கொட்டுறது, இந்த மாதிரி ஒரு விளைவுகளை அது உடல் சார்ந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுழற்சியான நிலையை தான் நம்ம போதைக்கு அடிமையானதா எடுத்துக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் இருந்தா போதைக்கு அடிமையானவங்கள எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, அவங்களோட பயன்பாடு அதிகரித்து கொண்டே போறது, அப்புறம் அந்த பயன்பாட்டை நிறுத்தும் பொழுது அவங்களுக்கு உடல்ல ஒரு சில அறிகுறிகள் ஏற்படுறது, அப்புறம் ஒரு நாள் எடுத்துக்கிட்டா நாள் ஃபுல்லா அதிக நேரம் அதை பத்தியே எண்ணங்கள் இருப்பது, அப்புறம் அதை வாங்கறதுக்கு இல்ல அதை அடையறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறது. இதெல்லாம் ஒரு போதைக்கு அடிமையானதோட அறிகுறிகள். அது உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும், அதே சமயம் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். எந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, உடல்ல இருக்க பல உறுப்புகளை அது பாதிக்க செய்யும். கல்லீரல் பாதிப்பு ஏற்படும், அப்புறம் இதயம் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. மூளை நரம்பியல் சார்ந்த பாதிப்புகள் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. உடம்பு முழுவதும் எந்த உறுப்பு வேணாலும் அது முக்கியமா குடல் உறுப்புகளை அதை ரொம்ப பாதிக்கும். இதுல உடல் சார்ந்து மனம் சார்ந்து பாதிப்புகள் மட்டும் இல்லாம சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த நிலையில அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கலங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருட்களால் வரக்கூடிய நோய்க்கு சிறப்பு வைத்தியம் கொடுக்குறாங்க. அது மனநலத்துறைக்கு அடியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து தன்னுடைய போதை பழக்கத்தை பற்றி ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்றது அவங்க ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, மெடிகேஷன் ப்ளஸ் தெரப்பிஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெடிகேஷன் ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுக்கு என்ன தெரப்பி ஸ்ட்ரக்சர் பண்ணுன்றத டெய்லர் மேடாக அவங்களுக்கு அந்த தனிநபர் பொறுத்து அவங்க தெரப்பியை ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட உடல் அளவில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கான்னு முழு உடல் பரிசோதனையும் பண்ணுவாங்க. ஸோ இறுதியாக என்ன சொல்ல வரேன்னா, பல காரணங்களுக்காக போதைப்பொருள் பயன்பாடு கண்டினியூ ஆகிட்டே போகலாம். ஆனால் இதில் எந்த பிரச்சனையுமே போதைப்பொருள் தீர்த்து வைக்காது அப்படின்றது தான் உண்மை. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தென்கொரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சோ யூனை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சியோலில் சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, கப்பல் கட்டுமானம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், தூய எரிசக்தி, கலாச்சாரம் மற்றும் புத்தாக்கத் துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் மலாவி நிதியமைச்சர் திரு ஜோசப் வானம்பெக்காவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வருங்காலங்களில் மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் வளர்ச்சி திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் அவருடன் விவாதித்ததாக திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா வி கிரியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டிற்கும் சமூகத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் அவர் என்றும் அமைச்சர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை கிழக்கு பிராந்தியத்திற்கான செயலர் திரு ருத்ரேந்திரா டாண்டன், திமோர் லிஸ்டேவின் முன்னாள் அதிபர் டாக்டர் பிரான்சிஸ்கோ குட்டரஸின் மறைவுக்கு புதுதில்லியில் உள்ள அந்நாட்டின் தூதரகத்திற்கு சென்று இரங்கல் புத்தகத்தில் இந்தியாவின் ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இந்தியா டிமோர் லிஸ்டே இடையே இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த டாக்டர் பிரான்சிஸ்கோ ஆற்றிய பங்களிப்பிற்கு என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் கடன் பெறுவதற்கு சேவை கட்டணமாக 6,550 ரூபாய் செலுத்தினால் கடன் பெறுவதற்கான ஒப்புதல் கடிதம் வழங்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தி முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்த சரியான தகவல்களை mutra.org.in என்ற இணையதளத்தில் சென்று சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.